Assalamu alaikum warahmatullahi ta'ala barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد. நான் பேச வந்த தலைப்பு திக்ரு செய்வோம், மன நிம்மதி பெறுவோம். மனித வாழ்வில் ஏராளமான துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள் என நிறைய சூழ்ந்திருக்கின்றது. துன்பங்கள் எல்லாம் தூசு போல பார்த்து போக வேண்டுமா? மகரிப் தொழுகைக்கு பிறகு கிப்லாவை முன்னோக்கி அமர்ந்த உள்ளத்தை ஒருமைப்படுத்தி உங்கள் அனைத்து கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், தேவைகள், நாட்டங்கள் அனைத்தையும் மனக்கண்ணில் நிறுத்தி, இறைவா இது அனைத்தையும் நான் ஒப்படைத்து விட்டேன் என நியத் செய்து நாவை அசைக்காமல் உள்ளத்தால் தருட் சலவாத்தியை விடுத்த மோதி விட்டு ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் என்ற கலிமாவை மனதிலே நிறுத்தி உள்ளத்தால் ஒரு 10 நிமிடம் திக்ர் செய்து விட்டு மீண்டும் 7 விடுத்தம் சலாத்தோதி முடித்து துஆ செய்யுங்கள். அந்த கடமை இன்ஷா அல்லாஹ் உங்கள் மனதில் ஒரு ஆச்சரியம் மிக்க நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நெருக்கடி கொடுக்கப்படும் போது, சோதனை சூழும் போது, கஷ்டத்தில் சிக்கி இருக்கும் போது, ஆபத்து கண் முன்னே நடக்கும் போது, ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் என் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன் என நியத் செய்து நான் என துய கல்புடன் கூறுங்கள். அந்த சோதனை எல்லாம் பறந்து போகும், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இந்த கலிமாக்கள் சாதாரண கலிமா அல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்கு முன் கூறிய கலிமா, உஹது களத்தில் அண்ணா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய கலிமா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கலங்கப்படுத்தப்பட்ட போது கூறிய கலிமா, அனுபவத்தில் பலரை ஆச்சரியப்படுத்திய கலிமாவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இதா வகாதும் ஃபில் அமில் அலீம் ஃபகுலு ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். எனவே உங்களுக்கு ஒரு முக்கியமான தேவை ஏற்பட்டால் அப்பொழுது இந்த கலிமாவை கூறுங்கள். தேவை நிறைவேற முன்பின் ஸலவாத் ஓதி முடித்து இந்த துஆவை அதிகம் ஓதி குறைந்த ஒரு நாளைக்கு 313 ஓதுவது நன்மை தரும். எனவே என்றும் இங்கும் எப்போதும் அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து அவரிடமே கையேந்தும் நல்லோர்களாக நம் அனைவரும் வாழ வல்லோன் அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.